சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். முந்தியெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு போன்னுவார். எலியா ஊழியத்துக்கு போனான். இப்போல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊழியக்காரங்களுக்கு ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவார். முந்தி என்ன சொன்னார்? போ. இப்போ என்ன சொல்கிறாரு? வா. வான்னு ஏன் சொல்கிறாருன்னா, நான் உன் கூடயே வருவேன். ஆகவே 1 கொரிந்தியர் 3:9 நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். Brothers and sisters, when God calls you for ministry, Jesus is your co-worker. அதாவது ஒரு ஆஃபீஸில் டெஸ்க்கு போட்டிருக்கு. நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் கிளார்க்காக. பக்கத்தில் 10 வருஷமாக வேலை செய்கிற ஒருத்தர் இருக்கார். இந்த ஃபைல் எனக்கு புரியல சார், இது என்ன செய்யணும் சார், ஒன்றும் புரியல சார் அப்படின்னா, தட்ஸ் ஸோ சிம்பிள், இப்படி பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுதான் கோவொர்க்கருடைய ஹெல்ப், உடன் ஊழியக்காரருடைய ஹெல்ப். இப்போது நீங்கள் எங்கேயும் ஊழியம் செய்ய போகிறீங்கன்னா நீங்களா போகிறீங்க? உங்கள் கூட ஏசப்பா வராரு, அவர் வரார். அதனால் யாருமே இனி புதிய ஏற்பாட்டில் ஊழியத்துக்கு போகும்போது கிறிஸ்துவுடனே கூட உடன் ஊழியக்காரராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் we are co-workers. அவர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் CEO, நம்ம ஜூனியர் LDC, லோயர் டிவிஷன் கிளார்க். ஓகே. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா, புதிய ஏற்பாட்டு ஈக்குவலண்ட் கம்யூனியன். நற்கருணை என்று சொல்லப்படுவது பழைய ஏற்பாட்டின் பஸ்கா பண்டிகை. நாடகத்தில் நடிகர் பட்டணத்தில் இருக்காரா, காட்டுக்குள்ளே இருக்காரா, ஜெயிலில் இருக்காரா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, பின்னால் போட்டிருக்க ஸ்க்ரீனை பார்த்து தெரியும். பெரிய மாடி கட்டடங்கள் இருந்தால் இவர் பேசினார்னா ஒரு சிட்டியில் இருந்துட்டு பேசுகிறாரு அப்படின்னு. மரங்களாக இருந்து ஒரு புலி எங்கள் தூரத்தில் நின்றுட்டு இருந்ததுன்னா அவர் பேசினார் என்ன தெரியும்? காட்டில் இருக்காரு. அதை மாதிரி பழைய ஏற்பாட்டு பின்னணியில் புதிய ஏற்பாட்டு நற்கருணையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சொன்னோடனே அவர் சொன்னார், முதல்ல எடுத்தோடனே ஒன்று சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னாரு. அப்படின்ட்டு சொன்னார். யாத்ராகமத்தை நான் பைபிளை எடுத்து திருப்பி அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கிறதுக்குள்ளே உனக்கு தெரிஞ்ச பைபிள் போதும், இல்லை ஆண்டவரே ஒரு பேப்பரும் பேனா, அது உன் மனசுலேயே எழுதிடுறேன், அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னா. அப்போது பழைய ஏற்பாட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியை எல்லாரும் புசிக்கணும். இப்போ ஒரு வீட்டில் அப்பா அம்மா, 10 வயசு பையன் 4 வயசு பொண்ணு இருந்ததுன்னா, அல்லது 1 வயசு இன்னொரு பையன், இவ்வளோ பேர் இருந்தால் இந்த 5 பேருக்கு தக்க ஆட்டுக்குட்டி எடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச ஆட்டுக்குட்டி 10 பேருக்கு தேரும் அப்படின்னா, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள, கவருங்க நாங்கள் ஒரு ஆடு வாங்கிட்டோம், அந்த பஸ்கா ஆடு எங்கள் 5 பேருக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள 5 பேருக்கும் தெரியும், உங்கள் பிள்ளைகளோடு கூட்டிக் கொண்டு நீங்கள் பஸ்காவில் பங்கேற்று கொள்ளுங்கள் அப்படின்னார். ஆட்டுக்குட்டியை அது பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டும், அது 1 ஆண்டு உள்ள ஆண் ஆடாக இருக்க வேண்டும், இதெல்லாம் கண்டிஷன். பழைய ஏற்பாட்டு பஸ்கா என்னும் திரைக்கு முன்னால் புதிய ஏற்பாட்டு நற்கருணையை நாம் அனுசரிக்க வேண்டும். நம்ம சர்ச்சில் கொடுக்குற கம்யூனியனை நானே பாத்திரமாக புசிக்கலை. ஷாக் ஆகிட்டிங்களா? ஏன்னா கம்யூனியனை அந்த ரொட்டியை கொடுப்பாரு, கையில் ஒரு கப்பை கொடுத்துருவார். எனக்கு சிந்திக்க நேரம் கிடையாது, கப்பை கலெக்ட் பண்ண நின்றுக்கிட்டே இருப்பார். அவர் நிற்கட்டும் 1/2 மணி நேரம், இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இது பிற்கப்பட்டது,
அதுக்கப்புறம் இதை புசித்தா நமக்கு ஆரோக்கியம் வரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. இவ்வளோ குயிக்கா நான் பாத்திரமாக புசிக்கல. பாத்திரமாக புசிக்கிறது அப்படிங்கிறது அதில் 2, ஒன்று அப்பம், ரத்தம். ஆனால் வீட்டில் ஒரு நாளைக்கு 2 தடவை கம்யூனியன் எடுக்கிறேன். ரொம்ப நாளாக மார்னிங் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ். வீட்டில் அந்த அப்பத்தை, கர்த்தாவே இது உங்கள் சரீரம் பிட்கிறேன், இது பிட்கப்பட்டது போல் எனக்காக கல்வாரியில் உம்முடைய சரீரம் பிட்கப்பட்டது. அப்படியே பார்க்குறேன் கல்வாரியை. சில வேளை பார்க்க முடியலன்னா ஜீசஸ் ஃபில்மை செல்ஃபோனில் போட்டு பார்க்குறேன். ஐயோ எனக்காக பிட்கப்பட்டதா அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அப்பத்தை பக்தி வினயத்தோடு சாப்பிட்றேன். என்ன சொல்லிட்டு சாப்பிட்றேன்? கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையிலிருந்து எல்லா வல்லமையும் ஃபுல்லாக இருந்தது. எப்படி 6 கற்சாடிகளை தண்ணீரினால் விளிம்பு வரை நிரப்பினார்களோ அதை போல இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் விளிம்பு வரை ஹீலிங். இதை நம்ம பாத்திரமாக புசிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு சண்டே கம்யூனியன்னா ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஈவினிங்கில் யூ ஹவ் டு டேக் அட்லீஸ்ட் ½ an hour அப்பத்தை நீங்கள் எடுத்துங்க. ஐயோ நாங்கள் பாஸ்டரில் அப்போதெல்லாம் நாங்கள் எடுக்க முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னா, அவர்கள் வீடுதோறும் அப்பம் புசித்து. அப்போ வீடுதோறும் ஒரு பாஸ்டர் இருந்தாங்களா? இல்லை. வீடுதோறும் பேதுரு சரி இன்றைக்கி எல்லா வீட்டுக்கும் போய் கம்யூனியன் கொடுத்துட்டு வருவேன்னு போனாரா? இல்லை. வீடுதோறும் யார் பண்ணால் அவங்க அப்பா அடைச்சி கொடுத்தார். என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, அப்போ நாங்கள் கம்யூனியன் எடுக்கலாமா, நாங்களே கம்யூனியன் எடுத்துக்கலாமா அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கு. ராஜரிக ஆசாரிய கூட்டம். சும்மா ஆசாரிய கூட்டம்னால பாஸ்டரெல்லாம் தெய்வீக பாஸ்டர் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம யார்? ராஜரிக ஆசாரிய கூட்டத்தில் உள்ளவனே கம்யூனியன் எடுக்கலைன்னா, தகுதி இல்லைன்னா யாரை எடுப்பா? நோய் வந்திருந்தால் நோய் போக்குறதுக்கு வல்லமை இருக்குது, சாகாமல் இருக்கிறதுக்கு அது உயிர் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சில திருசங்கங்கள் என்ன செய்வாங்கன்னா, போயிடும் இன்னும் மத்தியானத்துக்குள்ளே தாங்காது, பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க கம்யூனியன் கொடுக்கட்டும். என்ன கம்யூனியன்? லாஸ்ட் கம்யூனியன். லாஸ்ட் கம்யூனியன்னா அவர் பாஸ்டர் அப்பத்தை கொடுத்தோடனே ரசம் கூட குடிக்கல போயிட்டார். காரணம் அது லாஸ்ட் கம்யூனியன் பாதியிலே போயிடுச்சு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். இங்க வருகிற ஒரு வார்த்தை அபாத்திரமாய். அபாத்திரமாய்னா நீங்கள் பாவம் இல்லாதவர்களாய் அல்ல, பாவம் இல்லாதவர்களாய் அல்ல. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்காருன்னு 1 கொரிந்தியர் 5:7 சொல்லியிருக்கு. இயேசு நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்போ பஸ்கா ஆட்டை எப்படி புசிச்சாங்க? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால், ஒரு வீட்டில் இருக்கவங்க ஒரு ஆட்டு வாங்கிட்டு வந்துட்டான், அது 8 பேர் சாப்பிடலாம். இவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். அப்போ அவன் சொல்லுவான் 3 பேரை கூட்டு வா. அவங்க சொல்லுவாங்க நாங்களும் ஆடு வாங்கிட்டோம், எங்கள் பிள்ளைகளை வேணா கூட்டு போங்க. பிள்ளைகளையா? பஸ்காப்பட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா? பிள்ளைகளுக்கு கூட்டு போங்க. 3 சின்ன பிள்ளைகளையும் அனுப்பிட்டாங்க. இவங்க கொடுத்தாங்க. ஆனால் அவர் கேட்கல, பிள்ளைங்க வேணாங்க, இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் கொடுக்கணும், சின்ன பிள்ளைங்களாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. எக்ஸோடஸ் 12:24. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள்.
பஸ்கா பண்டிகை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். இது எடுக்கிறவனுடைய தகுதி அல்ல, எடுக்கிற பொருளின் மேல் உள்ள அதிகாரம் வல்லமை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு 12 o'clock பெறப்படுறாங்க. ஏன்னா இவ்வளவு நாளும் அந்த ஆண்கள்லாம் என்ன செய்தாங்க? செங்கல் அறுத்தாங்க. செங்கல் அறுத்ததுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அறுத்தாங்க. அவன் சொல்லுவான், டார்கெட் 40 செங்கல் அறுக்கணும், 38 தான் அறுத்தான் அடி. அப்போது அந்த அடி வாங்கிட்டு வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஆண்டவர் இன்றைக்கி அந்த பலவீனமானவன், சுகவீனமானவன், செத்து இருக்கிறவனை அவனை வனாந்தரத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. நடந்தே கூப்பிட்டு போகிறார். அவ்வளோ பேருக்கும் டாக்ஸி வைக்க முடியுமா? நடந்தே கூப்பிட்டு போகிறார். அவங்களுக்கு பலன் வேணும். அதுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொடுத்தது. அதை 11 மணிக்கு அந்த எல்லாம் ரெடி பண்ணி 12 மணிக்கு பஸ்காவை புசித்த உடனே பலன் வந்தது, சுகவீனம் போச்சு, சாக கடந்தவன் பிழைச்சிட்டான். உடனே போங்க அப்படின்னார். ஆண்டவர் நம்ம அனுப்புனார்னா நம்ம கொக்குன்னு இருமிக்கிட்டு லொக்குன்னு நடக்க முடியாமல் போங்கன்னு சொல்ல மாட்டார். ஹார்ட் அட்டாக் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். அது எவ்வளோ பிபியாக இருந்தாலும் அது கவலை இல்லை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு விட்டுறணும். அபாத்திரமாய்னா கிரேக்கத்தில் அனக்சியாஸ் அப்படின்னா க்ரீக் வேர்டு அனக்ஸ்தியாஸ் மீன்ஸ் தரம் பிரித்து. அவன் நான் பாவிப்பா, நான் ஒன்றும் விளையாடலை, ஆனால் பாவம் இல்லாத நீங்கள் எனக்குள்ளே போச்சுன்னா அந்த பாவத்தெல்லாம் எரேஸ் பண்ணிடும். அப்பம் ரசம் 2 இருக்கு. அந்த அப்பத்தினுடைய மதிப்பு என்ன, இரத்தத்தினுடைய மதிப்பு என்ன, அல்லது செயல்பாடு என்ன? வாட் த பிரெட் இஸ் கோயிங் டு அச்சீவ். அப்பம் செய்யும் சாதனை என்ன, இரத்தம் செய்யும் சாதனை என்ன? 2ம் தனிப்பட்டது. அப்பமும் ரசமும் தனிப்பட்டது. எப்படி தனிப்பட்டது? அப்பம் பிற்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்வாரியில் 39 சவுக்கடிகளினால், முள்முடியினால், ஆணியினால் பிற்கப்பட்டது. அதனால் நம்முடைய சரீரம் பலவீனத்தினால், நோயினால், மரணத்தினால் தாக்கப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின எல்லாருமே வாலிபர்கள் தான். ஒரு பெண்ணு யாபீருவின் மகள் 12 வயசு, லாசரு கல்யாணமாகாத யூத்து, வாலிபனே எழுந்திருன்னு சொன்ன அந்த நாயின் விதவையின் மகன் அவனும் யூத்தா மறிக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. என்னைக்காவது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணும்போது, பேதுரு இன்னைக்கு ஹெடேக்காக இருக்குது, மைக்ரேன் ஹெடேக்கு, நீ பிரசங்கம் பண்ணிடுறியான்னு சொன்னார? அவர் களைப்பாக இருந்தார், நோய்வாய்ப்படவே இல்லை. He never had any sickness. Sickness cannot touch him. Leprosy cannot touch him. If he touches a leprosy patient, he will be healed. He is full of healing. Jesus, from crown of his head to the sole of his feet, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹீலிங். அது என்ன, எதெல்லாம் ஹீல் பண்ணும்? குஷ்டரோகத்திலிருந்து எதெல்லாம் ஹீல் பண்ணும் பார்க்கலாமா? மத்தேயு 15:30-31. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு, அவர் உனக்கு பிறவிலே கால் இல்லை, நீ ஆர்த்தோபெடிக்ஸ் போ, உனக்கு கண்ணு சரியில்லை, ஆப்தல்மாலஜி அப்படின்னு ஒன்றா பிரித்து அவர் பண்ணல. எல்லா நோயையும் குணப்படுத்தினார். எப்படி குணப்படுத்தினார்? கேட்காம, எவ்வளோ வருஷமாக இருக்குது உனக்கு? பிறவியில் இருந்துருக்கு சார். அப்படியா, கொஞ்சம் தள்ளி நில்லு, பிற பார்க்கலாம், கடைசியில் பார்க்கலாம் சொல்லலை.
வரிசையில் வந்தவங்கள போ 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 போ. தெய்வீக சுகம் கஷாயம் இயேசு, அதை கொஞ்சம் குடித்தா போதும், நோயெல்லாம் பறந்து போகும். நான் தியரியாக சொல்லலை, ப்ராக்டிக்கலாக மருத்துவர்களால் கைவிடப்பட்டு ஒருத்தனா ஹையஸ்ட் பிபியோடு நின்றுட்டு நான் பேசுகிறேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கு, ஒன்றும் நோய் தொட முடியாது. அந்த கம்யூனியன்கிறது நம்ம இப்போ இந்த காலத்தில் கொஞ்சோண்டு ரசம் கொஞ்சோண்டு அப்பம், அந்த அப்பத்தை எப்படி செய்யணுங்கிறது ரூல் இருக்குது. புளிப்பில்லா அப்பம், அதுக்கப்புறம் அதில் ஹோல் போட்டிருக்கணும், கம்பியை காய வச்சு அதில் அவருக்கு 39 ஸ்ட்ரைப்ஸ்னால் 4-5 கோடு போட்டிருக்கணும். அதுதான் பயன்படுது. நம்ம சும்மா இப்போ பயன்படுத்துகிறோம், பரவாயில்ல, ஆண்டவர் அறிவார். 11:29 இன்னத்தினாலனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். அபாத்திரமாய்ங்கிற வார்த்தை அனக்ஷியாஸ்ங்கிறது எதோட இணைக்கப்பட்டிருக்குன்னா அவனுடைய சொந்த வாழ்க்கையோடு அல்ல, கம்யூனியன் எடுக்கிறவனுடைய சொந்த வாழ்க்கையோடு அல்ல, எதோடு இணைக்கப்பட்டிருக்கு? கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து. நிதானித்து அப்படின்னா தரம் பிரித்து, அதில் கிரேக்கத்தில் டயக்ரீனான நிதானித்து. அதாவது கம்யூனியனை, அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இது ஒரு உணவுப் பொருள், சாப்பிடும் பொருள் என்று பாராமல் தேவன் நமக்காய் செய்த தியாகத்தை அதில் பார்க்க வேண்டும். கொரிந்து சபையில் என்ன செய்வாங்கன்னா, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு கூடுவாங்க, பியூர்லி கம்யூனியன் எடுக்கிறதுக்கு தான் கூடுவாங்க, வேறு எதுவும் கிடையாது. சர்வீஸு பிரசங்கம் கேட்க கூட மாட்டாங்க, கம்யூனியன் எடுக்க தான் கூடுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, அது மத்தியானம் தான் இருக்கும் அந்த கம்யூனியன், அதனால் எல்லோரும் சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. சாப்பாடு கொண்டு வந்துட்டு இந்த கம்யூனியன் வச்சுக்குவாங்க. இந்த சாப்பாடும் அந்த கம்யூனியனும் அவங்களுக்கு ஒன்று தான், வித்தியாசம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்வார், இது சாப்பாடுன்னு நீ பார்த்தனா வீட்டிலே வச்சு சாப்பிட்லாமே, ஏன் இந்த கம்யூனியனை, ஆண்டவருடைய சரீரத்தை குறிக்கக்கூடிய கம்யூனியனை இங்கே எடுத்துகிட்டு வந்து கம்யூனியன் சொல்லிட்டு சாப்பாடாக நினச்சி சாப்பிட்ற? 1 கொரிந்தியரில் இருக்குது, அது 20:20 22. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, ஓரிடத்தில் கம்யூனியனுக்காக கூடி வரும் பொழுது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. அவங்க ராபோஜனம்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு வந்து, பசியாக இருக்குப்பா, எல்லோரும் வர வரைக்கும் காத்திருக்க முடியாது, சாப்பிட்டு போகணும், நிறைய வேலை இருக்குது, சாப்பிட. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் வந்த உடனே சாப்பாடை திறந்து டிஃபன் கேரியை திறந்து சாப்பிட்ருவாங்க. இதுதான் அவங்களுக்கு ராபோஜனம். அதனால தான் கொரிந்து சபையில் நிறைய பேர் வீக். எபிரேயத்தில் சொல்லியிருக்கு, உங்களில் ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் அப்படின்னா, இஃப் எனி அமங் யூ சிக், இஃப் போட்டாலே யூ ஷுட் நாட் பி சிக். இஃப் போட்டாலே உங்களில் ஒருவன் சுகவீனமாய் இருந்தால், அப்போ என்ன அர்த்தம்? இது வரைக்கும் இல்லை. அதனால் இருந்தால் மூப்பர்களை அழைப்பானாக, அவள் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, கம்யூனியனும் கொடுப்பாங்க. அதில் இல்லை, அதுதான் அர்த்தம். விக்டரியா சின்ன பிள்ளைகளுக்கே மாத்திரம் கம்யூனியன் கொடுங்கள்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவாங்களே ஆண்டவர். சொன்னால் சொல்லட்டும். அப்பத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னால், பெரியவர்களின் அப்பம், மூப்பர்களின் அப்பம்னு சொன்னாரா? பிள்ளைகளின் அப்பம்னார். கம்யூனியன் அப்பம் என்னது? பிள்ளைகளின் அப்பம். அப்போ பிள்ளைகளின் அப்பம்னா, ஒரு 5 வயசு குழந்தைக்கு டெங்கு காய்ச்சல் வந்தால் டாக்டர் பிளாட்லெட்ஸ் குறைஞ்சிருச்சின்னு சொல்லி ஆபத்து, பார்க்கலாம் 2 நாள்னு சொல்லுவார். நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். நீ வந்து அவங்க அப்பாட்ட, அந்த பிள்ளைக்கு ஏசப்பான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை கம்யூனியன் கொடு, அடுத்த நாள் ரிலீவ் ஆகிடும். அதனால் இனி உங்கள் பிள்ளைங்களை யாராவது சுகவீனமானா கம்யூனியனை பற்றி டீச் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டு கொடுங்க. பஸ்கா படி அப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ மச். எப்போவுமே சீஷர்களுக்கும் ஆண்டவருக்கும்
வித்தியாசம், என்ன வித்தியாசம் வரும்? இவன் ஒன்று சொன்னான்னா சீஷன், ஆண்டவர் அது மாருத்திரமாய் சொல்வார், எதிர்த்து சொல்வார். சிறு பிள்ளைங்க வராங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், இந்த சின்ன குட்டிங்களை கூப்பிட்டு வந்திருக்க, எடுத்துகிட்டு போ. அவர், என்னப்பா அனுப்பி வந்த பிள்ளைங்களாம் போயிடுச்சு, நாங்கள் தான் அனுப்பிட்டோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணுவது சீசர்களின் எண்ணம், தடை பண்ணாமல் ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய எண்ணம். கம்யூனியன் பிள்ளைகளுக்கு கொடுத்தா சிக்னஸ் போகும்னு சொல்கிறது ஆண்டவருடைய எண்ணம், அது ஏன் எண்ணம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இவ்வளோண்டு அப்போ தானே கொடுக்குறாங்க, இவ்வளோண்டு ரசம் தானே கொடுக்குறாங்க, இது எப்படி எனக்கு இருக்க 15 வருஷமாக இருக்க ஆஸ்துமாவை சுகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டான். இதை பற்றி கம்யூனியனை பற்றி ரொம்ப அழகாக எழுதினவர் ஜோசப் பிரின்ஸ். ஜோசப் பிரின்ஸ் வருஷம் 1200 பேர் அல்லது 1500 பேரை இஸ்ரேல் கூட்டு போவார். அப்போ கூட்டு போகும்போது அந்த எக்கானமிக் கிளாஸில் எக்கானமி சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால் த்ராம்பாசிஸ் உண்டாகிறது, கன்ஜஷன், ஆக்சிஜன் இல்லாதனால அந்த பிளட் கிளாட் ஏற்படும், த்ராம்பாசிஸ், யூட்ரைன் த்ராம்பாசிஸ். அப்போ யூட்ரைன் த்ராம்பாசிஸ் ஒரு அம்மாவுக்கு ஃப்ளைட்டில் இறங்கினோடனே எமர்ஜென்சி வேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. அதுக்குள்ளே பாடி ப்ளூ ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றும் செய்ய முடியாது, போயிடுச்சு, அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இவர் சொல்லிருக்கார், நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த அம்மா இஸ்ரவேலுக்கு, இவங்க எப்படி சாகலாம்? அதுக்குள்ளே நியூஸு செத்து போன மாதிரி அவங்க ஹஸ்பண்டுக்கு, சிஸ்டர் இன்லாக்கு எல்லாம் போயிடுச்சு. அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்களாம் நல்லா டீச்சிங்கில் கம்யூனியனை பற்றி உறுதியாக இருந்தவங்க. இந்த கம்யூனியன் கொடுத்தோடனே அந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்க, ஆரோக்கியமாயிட்டாங்க. அது எப்படி நடக்குன்னா அது மேலே விசுவாசம் இருக்கும். ஆதாம் ஏவாள் புசித்த விலக்கப்பட்ட கனியின் பாய்சன் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நூற்றாண்டாக உலகம் பூரா பாதிச்சிருக்கு. அவங்க 3 டஜன் ஆப்பிளாக சாப்பிட்டாங்கன்னாரு. இல்லை, ஒரு ஆப்பிளில் ஒரு கடி கடிச்சிட்டு ஹஸ்பண்டுக்கு மீதியை கொடுத்தா அதுதான் இவ்வளவு இருக்குது. இவ்வளோண்டு ஆப்பிள் உலக மக்களையே பாவத்துக்குள்ளாக்கும் என்று சொன்னால், இவ்வளோண்டு அப்பமும் இவ்வளோண்டு ரசமும் அந்த பாவத்தை கேன்சல் பண்ண வல்லமை இல்லையா? அதனால் ஆதாம் செய்த பாவத்திற்கு மாருத்திரம், ஆன்டிடோட், விலக்கும் மருந்து கம்யூனியன் அப்படின்னாரு. இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகத்தோடு வச்சுங்க. ஆதாம் சாப்பிட்டதுனால தான் நோய் வருது, அந்த விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதுனால தான் நோய் வருது, பலவீனம் வருது, மரணம் வருது. நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அந்த புசிக்கிறதுனால வந்த சாவை கம்யூனியன் எடுக்கிறதுனால இம்மார்டலிட்டி, அபாத்திரமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது அந்த சிரோபெனிக்கியாள். அவள் சபிக்கப்பட்ட இனமாகிய கானான் நாட்டு பெண். சீஷர்கள் அந்த பெண்ணை அனுப்பிவிட தீர்மானித்தார்கள். ஜீசஸ் ரெஃப்யூஸ் டு ஹீல் இனிஷியலி. சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னார். த கிரீக் வேர்ட் இஸ் கொய்னேரியா. கொய்னேரியானா ஒரு வீட்டில் வளர்க்குற செல்லமான நாய். அது கூட ஏர் டிக்கெட் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போவாங்க, அப்படி செல்லமான நாய். அதனால் நாயேன்னு சொன்னான்னா, நீ அவ்வளோ நேசிக்கப்படத்தக்க பெண்ணே, ஆனால் நீ ரட்சிக்கப்படலை. இந்த பெண் சொல்லிச்சு, நான் பாவிதான், ஆனால் உங்கள் டேபிளில் இருந்து கீழே விடுற துணிக்க நாக்குட்டி பொறுக்கிக்கும்ல, அதை மாதிரி பொறுக்கிக்கிறேன். அவர் சொன்னார், நீ இந்த சொன்னதுனால நீ பிள்ளைகளின் அப்பத்துக்கு பாத்திரவானாய் மாறிவிட்டாய், போய் உன் மகள் ஆரோக்கியமாயிருக்க. தாவீது கேட்குறான், சவுலை சேர்ந்த யாராவது இருக்காங்களா? யார்? கிங் டேவிட். அவன் வீட்டு அவ்வளோ பெரிய அரண்மனை,
அவன் டைனிங் டேபிள் அவ்வளோ சிறப்பு. அவன் கேட்குறான், யாரை காக்குங்களா? ஒருத்தன் இருக்கிறான், மேவி பொசேத்துன்னு பேர், அவனை கூட்டுவான் லஞ்சுக்கு. அவன் நொண்டி ராஜா, அவனை உங்களை கூட எப்படி உட்கார வைக்கிறது? ஆனால் கூட்டுவான், கிங் டேவிட் இஸ் சிட்டடியா, மேவி பொசேத், லேம் ஃபெல்லோ, அக்லி ஃபெல்லோ, டிஸ்டார்டட் ஃபெல்லோ, அவனை கூட சேர்த்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சாப்பாடு அல்ல, தன் சரீரத்தையே ஜீவனையே கொடுக்கிறார். பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் நிற்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். என்னன்னா, இந்த உலகத்திலே ஆண்டவர் என்னை நேசிக்கிற மாதிரி யாரையுமே நேசிக்கலைன்னு உங்களுக்கு எண்ணம் வரும். அவருடைய கால்கள் அன்பை பேசும், அவருடைய கண்கள் அன்பை பேசும். அப்போ நமக்கு நினப்பு வரும், நம்ம ரொம்ப நல்லவங்க போல் இருக்கு, ரொம்ப ஸ்பெஷல் போல் இருக்கு, அதனால தான் நம்மளை இவ்வளோ சிறப்பாக நேசிக்கிறாரு. நீலாம் வந்தால் நேசிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோமா, நம்ம போனோன்னு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறோம். அவன் வந்தான், அதே மாதிரி தான் நேசிக்கிறார். இதே நேரம் அப்போ கேட்டார், ஆண்டவரே என்னைத்தானே ரொம்ப அன்பாக நேசிக்கிறீங்க, அவனையும் அப்படியே நேசிக்கிறீங்க, அவன் நல்லவனா? எல்லாரையும் அப்படி தான்ப்பா நேசிக்கிறேன் அப்படின்னு. அவருடைய அன்பு குறைவே படாது. அந்த அன்பர் எந்த பாவமும் சிந்தனையில் செயலில் செய்யவில்லை. ஆனால் பாவம் செய்த நம்ம பாவத்தெல்லாம் எடுத்துட்டு அடிபட்டு சிலுவையில் மரித்தார். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.